தியான ஸ்லோகம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நமோஸ்து தேவ்யாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமயப் பிரதீபக பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலாம் சல்யக்ராகவதி கிருபேண வகனி கர்ணேண வேலாகுலா அஸ்வத்தாமவிகர்ணகோரமகரா துர்யோதனாவர்தினி ஷோத்தீர்ணா கலு பாண்டவைரணநதி கைவர்த்தக கேசவக பாராசர்யவஜः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாக்ஞானகேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் லோகேஷச்சன ஷட்பதைரகரகக பீபீயமானம் முதா பூயாத் பாரதபங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்தமாதவம். யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாக தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமः. யதஸ்மை நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது அத்தியாயம் நம்ம ஆரம்பிக்கணும். ஏற்கனவே முதல் அத்தியாயத்தினுடைய சாரத்தை போன கிளாஸில் பார்த்துட்டோம். இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளில் சொல்கிறேன். முதல் அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல போர்க்கள அணிவகுப்பு, அதில் துரியோதனனுடைய மனநிலை பார்த்தோம். பிறகு சங்குகளை எல்லாம் ஊதுறாங்க. அங்கே அந்த போர்க்களத்தினுடைய சூழலை முதல்ல வர்ணித்தார். பிறகு அர்ஜுனனுக்கு பற்று வருகிறது. துரோணரையும் பீஷ்மரையும் பார்த்து உறவினர்களை எல்லாம் பார்த்தவுடன் அவனுக்கு பற்று வருது. அந்த பற்று என்னவாகுது? சோகமாக மாறுகிறது. சோகம் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் வரும், இங்கே நடக்காமையே நடக்க போகும் நினச்சி கற்பனையிலே வருது. ஏன்னா அவங்களாம் இறந்து போயிடுவாங்கன்னு நினச்சி சோகப்படுறான். அந்த சோகத்தின் விளைவாக மனக்குழப்பம் வருது. தர்மத்தை அதர்மமாக பேசுகிறான், அதர்மத்தை தர்மமாக சொல்கிறான். எல்லாத்தையும் குழப்பி போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சூழலை மாற்றி மற்ற இடங்களில் நடந்துக்கிறது மாதிரி போர்க்களத்தில் பேசுகிறான். அதனால் அவனுடைய மனம் மோகத்தில் வீழ்ந்து போர் செய்ய மாட்டேன்னு உட்காந்துட்டான். போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்னு நினச்சிட்டு எல்லாம் சொல்லி பார்த்தான். சரிப்பா நீ சண்டை போட வேணாம் போயிடலாம்னு அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்தான். அவர் சொல்லலை. என்ன பண்ணிட்டான்? கடைசியில் நான் பண்ண மாட்டேன்னு வெள்ளி அம்மையும் கீழே போட்டு தேர்தட்டில் அமர்ந்தான்.
இதில் முதல் அத்தியாயத்தில் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பித்தார். அதில் முதல் வார்த்தை தர்மம் அப்படிங்கிற வார்த்தை, அதை சில பேர் விளக்கியிருந்தாங்க. பகவத்கீதை முக்கியமாக தர்மத்தையும் சொல்லுது. கீதையினுடைய நோக்கம் தத்துவம்தான். மெயின் துக்கத்தை போக்குவது, ஆழமான அந்த தத்துவ கருத்துக்கள் உள்ளே போனாதான் நிரந்தரமான துக்கம் போகும். அதற்கு அடிப்படை தேவை தர்மம். தர்மத்துக்கு பல அர்த்தம் இருக்குது, ஆனால் பொதுவாக கடமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாம் கீதை என்ன, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. தர்மம் அப்படிங்கிறதுனா புண்ணியம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பிறகு தன்னுடைய கடமைன்னு இருக்குது. தேனியில் இந்த வேத பாடசாலையில் நிறைய பசங்க படித்தாங்க. சாமி ஒரு கேள்வி கேட்டார். அங்கே ரிக்வேத பாடசாலை, யஜுர்வேத பாடசாலை இருந்துச்சு. நைட் சத்சங்கம் நடக்கும். நீங்கள் எதுக்காக வேதம் படிக்கிறீங்கன்னு கேட்டார். பயங்க கேட்டார். எல்லோரும் இது வேதம் படித்தோம்னா புண்ணியம்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தர் என்ன சொன்னான்னா கோமமெல்லாம் பண்ணலாம், பூஜை எல்லாம் பண்ணலாம், இன்னொருத்தர் நல்லா சம்பாதிக்கலாம். சின்ன சின்ன பசங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு பையன் சொன்னான், இது நம்ம தர்மசாமின்னா, வேதம் படிக்கிறது நம்ம தர்மம்னா. அப்படியே சாமி அசந்து போயிட்டார். எங்களுடைய தர்மசாமி அது. அப்போ அது அவனுக்கு சுதர்மம், அவனுடைய கடமை அது. அது சம்பாதிக்கிறான், அது வேறு, அவனுடைய கடமை அது அப்படிங்கிறத சொன்னான். அது மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கடமைகள் இருக்குது. குழந்தைகளுக்கு உண்டான கடமை இருக்குது, பெற்றோர்களுக்கு உண்டான கடமை இருக்குது, முதியவர்களுக்கு உண்டான கடமை இருக்குது. எல்லாமே தர்மம் தான். அந்த எந்த கடமையில் இருக்குமோ அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கலாம். தர்மக்ஷேத்ரே அப்படின்னு சொன்னார்னு ஒரு சில விளக்காசிரியர்கள் சொல்கிறாங்க. அப்படி முதல் அத்தியாயத்தில் பற்று, சோகம், மோகம் வந்தது. ராகம், சோகம், மோகம், இது மூணு அவன் சோகத்திலையும் மோகத்திலையும் ஆழ்ந்து போர் செய்ய மாட்டேன்னு உட்காந்துட்டான். அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு, இங்கே திருப்பி 2வது அத்தியாயம் ஆரம்பிக்குது. இங்கேயும் அவன் சோகத்தில் இருக்கிறாங்கிறத சஞ்சயன் முதல் ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். நம்ம இந்த 2வது அத்தியாயத்தில் போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஒரு சுருக்கத்தை பார்த்துட்டு பிறகு உள்ளே போகலாது. அதனால் முதல்ல 2வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தை படிக்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. சொல்லுங்க. சஞ்சய உவாச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்யம் உவாச மதுசூதனः. சஞ்சய உவாச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்யம் உவாச மதுசூதனः. இந்த 2வது அத்தியாயத்தினுடைய பெயர் சாங்கிய யோகம். சாங்கியம்னா ஆத்ம ஞானம்னு அர்த்தம். சாங்கியம்னா ஆத்ம ஞானம். சாங்கிய யோகம்னா ஆத்ம ஞானத்தை பற்றிய தலைப்பு அல்லது ஆத்ம ஞானத்தினால் நம்மை முன்னேற்றுவது. தன்னை பற்றிய உண்மை அறிவை புகட்டும் தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்மளை பற்றிய அறிவை புகட்டும் தலைப்பு. நம்மளை பற்றி என்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு எல்லாரும் கேட்கணும். நம்மளை பற்றி நாம் சரியாக தெரிஞ்சுக்கிறல. இதில் பல கருத்துக்கள் வருது. கீதையினுடைய சாரம் முழுமையாக இந்த அத்தியாயத்தில் அடங்கப்பட்டிருந்தாலும் முக்கியமான கருத்து தன்னை பற்றிய அறிவை புகட்டும் தலைப்பு. இந்த அத்தியாயமும் 18வது அத்தியாயமும் கீதையினுடைய சாரம். இதுதான் உபதேசம் ஆரம்பிக்குது. முதல் அத்தியாயம்லாம் அந்த சூழ்நிலை, உபதேசத்துக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கணும். இந்த அத்தியாயத்தில்தான் பகவான் வாயை திறக்கிறார். முதல் அத்தியாயத்தில் வாயை திறக்கவே இல்லை. அர்ஜுனன் சொன்னால் கேட்டுக்கிட்டே இருந்தார். அது ஒரு பெரிய பண்பு. ஒருத்தன் கவலையில் புலம்பும் பொழுது நம்ம கூட பேசக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். முதல்ல அவன் நிப்பாட்டின பிறகு தான் பேசணும். இங்கே அதே மாதிரி தான் பகவான் பண்ணுறார். அர்ஜுனை நிப்பாட்டி பேசாமல் உட்கார்ந்த பிறகு பேச 2 வார்த்தை பேசுவார், பிறகு ஆரம்பிச்சிருவான், பிறகு நிப்பாட்டிடுவார்.
பிறகு அவன் பேச்சை நிப்பாட்டின பிறகு உபதேசத்தை ஆரம்பிப்பார். ஆக 2வது அத்தியாயம் 18வது அத்தியாயமும் சாரத்தை சொல்லுவது. அதாவது இது முகவுரை போல். இந்த 2வது உபக்கிரம அத்தியாயம்னு பேர். 18வது அத்தியாயம் உபசம்ஹார அத்தியாயம்னு சொல்லுவாங்க. அது முடிவுரை போல். எப்பயுமே ஒரு முகவுரையில் என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லிடுவாங்க, பிறகு என்ன சொன்னோம்னு சொல்லுவாங்க. இந்த தலைப்புச் செய்திகள் சொல்லுவாங்க, நியூஸ் வாசிக்கும் போது தலைப்புச் செய்திகள் சொல்லி பிறகு விரிவான செய்திகள், பிறகு திருப்பி தலைப்புச் செய்தி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 2வது அத்தியாயம் தலைப்புச் செய்திகள் மாதிரி, பிறகு அதனுடைய விளக்கம் முழுசாக மிச்ச 15 அத்தியாயம், பிறகு கடைசி 18வது அத்தியாயம் முடிவுரை மாதிரி. அதுக்கு உபக்கிரம அத்தியாயம், அது உபசம்ஹார அத்தியாயம். உபக்கிரம பாகம், உபசம்ஹார பாகம் சொல்லுவாங்க. இந்த 3லேருந்து 17 வரைக்கும் அதனுடைய விளக்கம் வருகிறது. 2வது அத்தியாயத்தை முகவுரைன்னு சொல்கிறோம், என்ன சொல்ல போகின்றோம் என்ற கருத்து. பிறகு 3லேருந்து 17 வரைக்கும் விரிவான விளக்கம். பிறகு 18வது அத்தியாயம் என்ன சொன்னோம் அப்படிங்கிற கருத்து. இப்படி தான் கீதை. எதுவுமே எந்த ஒரு நூல் இதை நூலினுடைய கிரமம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லணும், பிறகு அதுக்கு விளக்கம் சொல்லணும், பிறகு என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லணும். அதை முறையாக இதுலேயும் வருது. ஒரு புஸ்தகம் எழுதினாலும் கட்டுரை எழுதினா கூட அப்படித்தான் எழுதணும்னு ஒரு விதி இருக்குது, ஒரு இதே இருக்குது. அதனால் இங்கே கீதையின் சாரத்தை முழுசாக அந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். உபக்கிரம பாகம், உபசம்ஹார பாகம் சொல்கிறது. அதே மாதிரி உபக்கிரம சுலோகம்னு ஒன்று இருக்குது. கீதையில் 2வது அத்தியாயத்தில் 11வது சுலோகத்தில் பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் முறையாக. முதல்ல 2வது சுலோகம் 3வது சுலோகம் பேசுவார், நண்பனை போல உபதேசம் பண்ணுவார். பிறகு முறையான உபதேசத்தை 11வது சுலோகத்தில் ஆரம்பிக்கிறார். அதில் முழுசாக சாரத்தை சொல்லிடுவார், அந்த ஒரு சுலோகத்தில் சொல்லிடுவார். அதுக்கு பேர் உபக்கிரம சுலோகம்னு பேர். அதே மாதிரி 18வது அத்தியாயத்தில் 66வது சுலோகத்தில் உபசம்ஹார சுலோகம், அதில் கரெக்டாக என்னதான் சொன்னேன் அப்படின்னு முடிச்சிடுவார். உபக்கிரம அத்தியாயம், உபசம்ஹார அத்தியாயம், உபக்கிரம சுலோகம், உபசம்ஹார சுலோகம். இப்படி தான் இந்த கீதையினுடைய அமைப்பே போகுது. இந்த அத்தியாயத்தில் 72 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் மொத்தம் பெரிய அத்தியாயம், இதுவும் 18வது அத்தியாயம்னு பெரிய அத்தியாயம். இதில் 72 ஸ்லோகங்கள் இருக்குது. இந்த அத்தியாயத்தை நம்ம 4 தலைப்புகளின் கீழ் பிரிக்கலாம். இந்த அத்தியாயத்தில் கருத்துக்களை சுருக்கமாக சொன்னால் 4 தலைப்பு. முதல் தலைப்பு என்னன்னா, அர்ஜுனனுடைய சரணாகதி, அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல். இந்த முதல் 10 ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுடைய சரணாகதி. ஆக்சுவலாக பார்த்தா முதல் 3 ஸ்லோகம் மேலோட்டமான உபதேசம், பிறகு 4லேருந்து 8 வரைக்கும் இவனுடைய சரணாகதி, 9, 10 சஞ்சயன் சொல்லுவோம், 11லேருந்து இவர் ஆரம்பிப்பார் உபதேசத்தை. அப்படி தான் ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு மனிதன் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் குருவிடம் சரணாகதி அடைய வேண்டும், தன்னுடைய நிலையை உணர வேண்டும். அதெல்லாம் பார்க்க போகிறேன் பின்னாடி. அதனால் சரணாகதி தத்துவம் முதல் டாபிக். 2வது டாபிக் ஞான யோகம் சொல்கிறார். முடிவான தத்துவம் அதுதான், முடிவான துக்கத்தை போக்குவதை முதல்ல சொல்லிடுறார் ஞான யோகம். 3வது டாபிக், இந்த ஞான யோகத்துக்கு ஒருவேளை உனக்கு புரியலைன்னா அதுக்கு தகுதி வேணுங்கிறதுக்காக கர்மயோகத்தை சொல்கிறார். பொதுவாக முதல்ல கர்மயோகம், 2வது ஞான யோகம். சில பேர் சொல்லலாம் கர்மயோகத்தை சொல்லணும், எனக்கு அதெல்லாம் தகுதியெல்லாம் வந்தாச்சு, நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்க, டைரெக்டாக ஞானத்தை சொல்லுங்கன்னு சொல்லிடலாம். அர்ஜுனன் கூட அப்படி சொல்லிடலாம், நினச்சி சொல்கிறாரு என்னன்னு தெரியல, அதுக்காகவும் சொல்லியிருக்கலாம். அல்லது இதுதான் மெயின் தீம் அப்படிங்கிறதுக்காக மஸ்ட் ஞான யோகத்தை சொல்லியிருக்கலாம். இறுதி லட்சியம் ஞானம்தான், கர்மயோகம் அதுக்கு உண்டான படி. அதனால் இந்த ஞான யோகத்துக்கு தகுதி வரலனா கர்மயோகம் 3வது டாபிக் சொல்கிறார். சரி, கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்? ஞான பலன், ஸ்தித பிரக்ஞ லட்சணம், இது 4வது டாபிக். மொத்தம் 4 விஷயம் வருது: சரணாகதி, ஞான யோகம், கர்மயோகம், ஞான பலன். பக்தி யோகம் வரலையே அப்படின்னா கர்மயோகத்துக்குள்ளே அடக்கம் தான் எல்லாம். அதில் இடம் சொல்ல போகிறார். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவாங்க, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக பிரித்தா 2 யோகம் தான், கர்மயோகம், ஞான யோகம் தான். இந்த பக்தி யோகம், ராஜயோகத்தில் கர்மயோகத்துக்குள்ளே அடைக்கிடலாம். ஏன்னா பக்தியே கர்மயோகமாக பண்ணணும், ராஜயோகத்தை கர்மயோகமாக பண்ணணும், அவ்வளோதான், அடைக்கிடலாம்.
இங்கே சரணாகதிங்கிறது அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல், அவனுடைய மனதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுகின்றன என்ற கருத்தை விளக்குகின்றன. அவன் பகவானுக்கிடம் சிஷ்யனாக மாறி எப்படி சரணாகதி அடைகின்றான் என்ற கருத்து வருது. பிறகு ஞானயோகம். ஞானயோகம்னா என்னென்னா ரெண்டே தத்துவம் தான், ஆத்ம தத்துவம் அனாத்ம தத்துவம். மொத்த பிரபஞ்சம் முழுசு எடுத்துக்கிட்டால் பிரம்ம தத்துவம் மாயா தத்துவம்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். பிரம்ம தத்துவங்கிறது ஆத்ம தத்துவம், அனாத்ம தத்துவங்கிறது மாயா தத்துவம்னு சொல்லலாம். இங்கே நம்ம உடம்பை வச்சு பேசுகிறதுனால ஆத்ம தத்துவம், ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன, இந்த உடம்பினுடைய சொரூபம் என்ன, அனாத்மாவினுடைய சொரூபம் என்ன, அது ரெண்டையும் அழகாக விளக்குறாரு. இது ஞான யோகம். அழியும் தத்துவம் எது, அழியாத தத்துவம் எதுங்கிறத சொல்கிறார். அது எப்போ சொல்வார்னா, நண்பனாக இருந்த அர்ஜுனன் சிஷ்யனாக மாறிய பிறகு சொல்வார். அதுக்கு பிறகு தான், அதுக்கு முன்னாடி நண்பனை போலதான் உபதேசம் பண்ணுவார். ஒருத்தர் ஒரு குழந்தைகிட்ட பழகுனா அது ஃப்ரெண்ட்லியாக பழச்சு இவர் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுவார் அந்த குழந்தைகிட்டையே. அப்படி இவர் குருவாக மாறல. முதல்ல யார், அவன் சிஷியனாக மாறுறது வரைக்கும் இவர் குருவாக மாறல, ஃப்ரெண்டாக தான் இருக்கார். எப்போ இவன் சிஷியனாக மாறுறானோ அப்போ தான் பகவான் குருவாக மாதிரி உபதேசத்தை ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிக்கும்போது முதல் சுலோகத்திலேயே வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்லிவிடுறார். பிறகு கர்மயோகம். கர்மயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இதை புரியலேன்னு சொன்னால், ஏன் திடீர்னு கர்மயோகத்தை சொல்கிறாருன்னு சொன்னால், நிறைய பேருக்கு இந்த ஞான யோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கிரகிக்கிற சக்தி வராது, வேகம் இருக்கும் முதல்ல. அப்போ அந்த கர்மயோக வாழ்க்கையை நாம் கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் அது நம்மளை எரியாமல் புரிய ஆரம்பிக்கும். இந்த சில இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஆத்ம ஞானத்தை கிளாஸ்லாம் கேட்கும் பொழுது நல்ல பக்குவத்தோடு வந்தால் புரியும். பக்குவத்தோடு வரலைன்னு வச்சுங்க, கேட்குறது புரியாது, ஆனால் அந்த கேட்குறதே பக்குவத்தை கொடுத்துருப்பாங்க. கொடுத்து கொஞ்ச நாளில் புரிய ஆரம்பிச்சிருமா. ஏன்னா ஒரு மணி நேரம் ஒதுக்கி கேட்குறாங்கல்ல, அதுவே என்ன பக்குவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மனசு பண்படுவதற்காக கர்மயோகத்தை சுருக்கமாக தான் இங்கே சொல்கிறார். 3ஆம் அத்தியாயத்தில் விரிவாக டாப்பிக்கே கர்மயோகம், இந்த 3ஆம் அத்தியாயம் அதில் விரிவாக சொல்லுவார், இங்கே சுருக்கமாக சொல்லுவார். பிறகு ஞான பலன், சிதப்பிரஜ்ஞ லட்சணம்னு சொல்கிறார். கர்மயோகத்தினால மனசை பண்படுத்தி தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா என்ன பலன் கிடைக்கும், அதான முக்கியம். கீதை அதுக்கு தானே. இவன் துக்கப்பட்டு உட்காந்துருக்கான், எல்லாருக்கும் உள்ள பிரச்சனையே துக்கம்தான், சம்சாரம்தான். அதிலிருந்து விடுபடுவதற்கு அது பலன் சொல்வார். இப்படிலாம் இருந்தால் எல்லாத்துலேருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொல்வார். அதுக்கு பேர் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம்னு இங்கே பேர், இங்கே சொல்கிற பலனுக்கு பேர். ஸ்திதன்னா உறுதியான, பிரஜ்ஞன ஞானம். உறுதியான ஞானத்தை அடைந்தவருடைய லட்சணம் என்னென்னு அர்ஜுனன் கேட்பான். அதுக்கு இவர் ஞான பலனை பூரா சொல்வார் அவர். அது 4வது டாபிக். எதுக்கு ஞான பலன் சொல்லப்படுதுன்னா, ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸே பண்ணுறோன்னு வச்சுங்க, ஒரு தொழில் பண்ணுறான். இந்த தொழில் பண்ணால் உனக்கு பல கோடி லாபம் கிடைக்கும், இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் சொன்னால் என்ன பண்ணுவான், நாமளும் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை வரும்ல. அது மாதிரி அந்த பலன் சொன்னால் அதில் ஆர்வம் வரும். எதாக இருந்தாலும் சரி, நீ ஐஏஎஸ் படித்தா கலெக்டர் ஆகலாம்னா, நீட் எழுதுனா எம்பிபிஎஸ் ஆகலான்னு சொன்னதுனால நீட் எழுத படிக்கிறோம். நீட்டு படிக்க மாட்டோம்ல, பலன் தெரியணும். அதுக்காக அந்த பலனையை இங்கே சொல்கிறாரு. பிறகு இதுதான் இந்த 2வது அத்தியாயத்தினுடைய மொத்தம் 4 விஷயம். அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல், ஞானயோகம், கர்மயோகம், ஞான பலன், இந்த 4 விஷயத்தை சொல்கிறாரு. பிறகு இங்கே சுலோகத்தில் முதல் சுலோகம் என்னன்னு சொன்னால், சஞ்சயன் சொல்கிறான். இங்கே முதல் சுலோகத்தில் சஞ்சயன் பேசுகிறான். இது சாதாரண சுலோகம், சுலோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். அதில் சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறுகின்றார். என்ன சொல்கிறான்னா, அங்கே என்ன பண்ணியிருக்காங்கிறத கடைசியாக சொல்கிறாரு. அவன் சோகத்தில் வில்லியம்பையும் கீழே போட்டு உட்காந்துட்டான்னு சொல்லுவார்மா. அங்கே எதே இங்கே தொடர்றாரு. ததா கிருபையா ஆவிஷ்டம் அப்படிங்கிறார். ததா கிருபையா ஆவிஷ்டம், அப்படிப்பட்ட இரக்கத்தினால் வியாபிக்கப்பட்டவனால் அல்லது மூழ்கியவனால், அதாவது பற்றினால் சோகத்தினால் மூழ்கி இருக்கக்கூடிய அர்ஜுனன், மூழ்கியவனால்.
முதல் அத்தியாயத்தில் இவனுக்கு எப்படிப்பட்ட பற்று வந்தது, எப்படிப்பட்ட சோகம் வந்தது, எப்படிப்பட்ட மோகம் வந்ததுன்னு சொல்லிட்டார். அதனால் அப்படிப்பட்ட இங்கே இரக்கத்தினால் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். ஏன்னா இங்கே ஆரம்பிக்கும் போது அப்படிப்பட்டனா எப்படிப்பட்ட முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம முதல் அத்தியாயத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம், அதில் அவனுடைய மனநிலை எப்படியெல்லாம் இருந்துச்சோ அப்படிப்பட்ட அர்ஜுனன் இரக்கத்தில் மூழ்கியவனால், வியாபிக்கப்பட்டவனால், என்ன துயரத்தில் அப்படியே மூழ்கிட்டாவன். அதனால் அவனுக்கு ஏற்பட்ட துயரம் எப்படிப்பட்ட துயரம்ங்கிறாருன்னா, அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம், அஸ்ரு பூர்ண ஆகுல ஈக்ஷணம், கண்ணீர் நிறைந்து கவலை ததும்பும் பார்வையுடன் கூடியவனாய். கண்ணை பார்த்தாலே கவலை தெரியுது. சில பேர் சொல்லுவாங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, போவோம் கண்ணை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அங்கே வந்து சோகத்தில் உட்காந்தேன்னு சொன்னார், இங்கே சோகத்தினுடைய வெளிப்பாட்டை சொல்கிறார். அவன் மனசை பார்த்துட்டு சொன்னார் அங்கே சஞ்சயன், அவன் சோகத்தில் மூழ்கி உட்காந்துட்டான்னாரு. இங்கே வெளிப்படுது, உடம்புல வெளிப்படுது. அங்கே மனசில் வெளிப்பட்டதை கண்டுபிடிச்சார் சஞ்சயன். முகத்தை பார்த்துட்டே மனசில் வெளிப்பட்டது. இங்கே கண்ணில் கண்ணீர் வருது. சோகத்தினுடைய உச்சகட்டம் என்ன? கண்ணீர் வர்றது தான். அது என்ன, கண்ணீரில் நீர் ததும்பி நிற்கதான் அவனுக்கு. அதனால் பார்வை மங்கி போயிருக்கான். ஏன்னா கண்ணில் நீர் நினைஞ்சு பார்வை சரியாக தெரியாதுல்ல. பார்வை குறைந்த பார்வையுடனும் கவலை ததும்பும் பார்வையுடனும் சொல்கிறாங்க. அதை சோகத்தின் உச்ச கட்டத்தில் போயிட்டார். அழுதுட்டான்ப்பா அப்படிம்பாங்க. நம்மளே சொல்லுவோம் ரொம்ப கதறி அழுதுட்டேன் அப்படிமா சொல்லுவோமா இல்லைங்களா? அதனால் இவன் சோகத்தில் ரொம்ப இருக்கிறான். அங்கே பொதுவாக சொன்னார், பற்றுனால அவனுக்கு இறக்கம் வந்துச்சு, அதனால தான் சோகம் வந்துச்சு. அந்த சோகம் என்னாச்சு, பிறகு குழப்பமாக மாறிச்சு. இங்கே அதே தான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதனுடைய கண்டினியூட்டி தான். அங்கே என்ன சொன்னார் பாருங்கள், போர்க்களத்தில் சோகத்தினால் கலங்கிய மனத்தை உடைய அர்ஜுனன் இவ்விதம் சொல்லி அம்புகளுடன் வில்லை எறிந்துவிட்டு தேர்தட்டில் அமர்ந்தான்னார். கலங்கிய மனத்தை உடையன்னார். இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டார், அதவே என்ன சொல்லிட்டாரு, கண்களில் நீர் நிறைந்து சோகத்துடன் இருக்கின்றான். பிறகு இந்த சோகம்ங்கிறது கண்ணில் நீர் வந்துச்சுனாலே சோகத்துலன்னு சொல்லிடுவான். இன்னொரு இடத்துலையும் நீர் வரும். எப்போ? ஆனந்த அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்ங்கிறார் வள்ளுவர். அப்பையும் கண்ணீர் வரும். இங்கே வந்த கண்ணீர் என்னதுன்னு சொன்னால், சோகத்தினால் வரக்கூடிய கண்ணீர். மிகுந்த துயரத்துலேயும் கண்ணீர் வரும், மிகுந்த அன்பினாலும் கண்ணீர் வரும். இது ஆனந்த கண்ணீருமோ அதை துயரத்தில் வர்ற கண்ணீர்னு சொல்லுவோம். பிறகு இப்போ இந்த உடல்னால் கண்ணீர் வெளிப்பட்டதுனால உடல்லையே சோகம் தெரியுதுங்கிறார். விஷி தந்தம், துயரத்துடன் கூடியவனும், உடலில் கண்களினால் துயரம் வெளிப்படுகிறது. அதனால் துயரத்துடன் கூடியவனும் தம், அவனை அர்ஜுனனை நோக்கி வாக்கியம் உவாச்ச, இந்த வாக்கியத்தை சொன்னார். யார்? மதுசூதனன் ஆகிய கிருஷ்ணன், மதுவை கொன்ற அர்ஜுனன் இந்த வாக்கியத்தை சொன்னார் அப்படிங்கிறார். மது என்ற அரக்கனை கொன்ற பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு பின்வரும் வாக்கியங்களை கூறினார். இனி பார்த்தா என்ன பண்ணுறாரு, பகவான் பேச ஆரம்பிக்க போகிறார். இங்கே என்ன, அர்ஜுனன் பேச்சை நிப்பாட்டுறது வரைக்கும் இவர் பேசலை. இப்போ மதுசூதனன், இங்கே மதுசூதனன் ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் அரக்கனை கொன்னார், இவன் கொல்ல மாட்டேன்னு உட்காந்துருக்கான். யாரையும் கொல்ல மாட்டேன்னு உட்காந்துருக்கான். அவர் மதுசூதனன் அரக்கனை கொன்ற அந்த பகவான் பேச ஆரம்பிக்கிறார். அவன் பேச்சை நிறுத்தினவுன்னு 2வது ஸ்லோகத்தில் பேசுகிறார். நண்பனை போல இவர் இங்கே பேச ஆரம்பிப்பார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். எளிமையான ஸ்லோகம். இதை பார்த்துட்டு இப்போ 2வது ஸ்லோகத்துக்கு போகலாம். சஞ்சய உவாச்ச, சஞ்சயர் கூறினார். தம் ததா கிருபையா ஆவிஷ்டம். ததா, இந்த தம்ங்கிறத கடைசியாக பார்க்கலாம். ததான்னா அப்படிப்பட்ட, இந்த முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விதத்தில் அப்படிப்பட்ட, கிருபையா விஷ்டம் இருக்கு, கிருபையா ஆவிஷ்டம். அதை பிரித்தோம்னா கிருபையா ஆவிஷ்டம்னா பற்றினால், அல்லது கிருபையான பற்றினால், அபிமானத்தால், அல்லது இரக்கத்தினால் சொல்லலாம், அல்லது இரக்கம். ஆவிஷ்டம்னா வியாபிக்கப்பட்டவன், இரக்கத்தினால் வியாபிக்கப்பட்டவன், பற்றினால் வியாபிக்கப்பட்டவன், அல்லது இரக்கம் நிரம்பியவன் அர்த்தம். ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடலாம்.
கிருபையான பற்றினாலும் எடுத்துக்கலாம், இரக்கத்தினாலும் எடுத்துக்கலாம். ஆவிஷ்டம்னா அதனால் சூழப்பட்டவன், அது முழுசும் அவனை வியாபிச்சிருக்கு. பற்று அவனை வியாபிச்சிருக்கு, அல்லது இரக்கம் நிரம்பி இருக்கிறது. கிருபையா ஆவிஷ்டம். அடுத்தது அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம். அதில் அஸ்ரு பூர்ண ஆகுல ஈக்ஷணம். கண்ணீர் நிறைந்து கவலை ததும்பும் பார்வையுடன் கூடியவன் அர்த்தது. அஸ்ரு பூர்ண கண்ணீர் நிறைந்து, ஆகுல ஈக்ஷணம் கண்ணீர் ததும்பும் பார்வையுடன் கூடியவனும். விஷி தந்தம், ரெண்டாவது வரியில் விஷி தந்தம் இதம். விஷி தந்தம்னா அந்த துயர வெளிப்பாட்டுடன் கூடியவன். அந்த துயர உடம்புல வெளிப்படுது, உடலில் அத்துயர வெளிப்பாட்டுடன் கூடியவனுமான அந்த முதல் வரியில் முதல் வார்த்தை தம், அவனை, அந்த அர்ஜுனனை நோக்கி, அவனை அர்ஜுனனை நோக்கின்னு சேர்த்துக்கிறேன், நோக்கி மதுசூதனக, கடைசி வார்த்தை ரெண்டாவது வரியில் மதுசூதனக, மதுசூதனர். விஷி தந்தம் இதம் இருக்காங்க. இதம்னா இந்த வாக்கியம், வாக்கியத்தை உவாச்ச கூறினார், இந்த வாக்கியத்தை கூறினார். சஞ்சயர் கூறினார். என்ன கூறினார்? அப்படிப்பட்ட இரக்கத்தினால் நிரம்பியவனும் கண்ணீர் நிறைந்து கவலை ததும்பும் பார்வையுடன் கூடியவனும் உடலில் அத்துயர வெளிப்பாட்டுடன் கூடியவனுமான அர்ஜுனனை நோக்கி மதுசூதனர் இந்த வாக்கியத்தை கூறினார். இங்கே என்னன்னா, 1வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியாக அப்படியே 2வது அத்தியாயம் இங்கே வருது. சஞ்சயன் அங்கே கூறுறார் 1வது அத்தியாயத்தில் கடைசியில், அதே சஞ்சயன் 2வது தொடர்றார். அவர் அங்கே சோகத்தினால் கலங்கிய மனம்னார், இங்கே கலங்கிய மனம் சொன்னார். இங்கே உடலில் அந்த சோகம் வெளிப்படுகிறதுங்கிறார். கண்களில் நீர் நிறைதல், பார்வையில் கவலை, உடலிலேயே துயரம் வெளிப்படுதல், அது வருது. இந்த நிலையில் உள்ள அர்ஜுனனை பார்த்து பகவான் முதலில் பேச ஆரம்பிக்கின்றார். இது முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகத்தில் பகவான் பேச ஆரம்பிப்பார். நம்ம 2வது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்சம் குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யசுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுன. ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யசுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுன. இங்கே தான் பகவான் முதல்ல வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் குருவாக இருந்து பேசலை, நண்பனாக இருந்து பேசுகின்றார். முதல் வார்த்தை ஸ்ரீ பகவான் உவாச்சங்கிற வார்த்தை இங்கே தான் வருது. இனி அடிக்கொருக்கா வரும். அர்ஜுன உவாச்ச, பகவான் உவாச்ச, இடையில சஞ்சய உவாச்ச வரும். அதிகமாக வர்றது ஸ்ரீ பகவான் உவாச்ச. அது அர்ஜுனன் கேட்ட பிறகு வரும். அர்ஜுன உவாச்ச பிறகு பகவான் உவாச்ச வரும். இங்கே முதல்ல ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படிங்கிறார். ஸ்ரீன்னு என்ன அர்த்தம்? வெல்த்துன்னு அர்த்தம். செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. செல்வம், வெல்த்து, ஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸ்ரீன்னா ஞானத்தை உடையவன். அவருக்கு மேலே ஞானம் யாரும் கிடையாது, அவருக்கு மேலே செல்வம் யாரும் கிடையாது, அவருக்கு மேலே வெல்த்தி யாரும் இல்லை. ஸ்ரீ பகவான். இந்த பக அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா இந்த பகவான் முதல்ல வர்றதுனால இந்த பகவானுங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துடலாம். பகங்கிறதுக்கு 6 பொருள் இருக்குது. இந்த பக அப்படிங்கிறதுக்கு 6 பொருள் இருக்குது. இந்த 6 குணமும் யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்தால் அவரும் பகவான் தான். அவரையும் நம்ம பகவான் அழைப்போம். என்னென்னு சொன்னால், ஐஸ்வர்யம் முதல் குணம். ஐஸ்வர்யம்னா ஆளும் தன்மை, அனைத்தையும் ஆளும் தன்மை, கண்ட்ரோல் பண்ணுற பவர் யாருக்கு இருக்கோ அவர் பகவான். 2வது புண்ணியம், அதாவது பாபம் கலக்காத புண்ணியம் பூரணமாக இருக்கக்கூடியவர் புண்ணியம். 3வது புகழ், அனைத்து புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லுவாங்க. எல்லா புகழுக்கும் உடையவர் அவர் மட்டுமே. பிறகு செல்வம், அனைத்து செல்வங்களையும் உடையவர், அனைத்தையும் அறிந்தவர், வாளறிவர். நம்மளுக்கெல்லாம் சிற்றறிவு, அவருக்கு பேரறிவு. பிறகு வைராக்கியம், எல்லாம் இருந்தாலும் ஒரு கர்வம் வந்துடும், நான் தான் எல்லான்ட்டு. அதில் பற்று இல்லாமல் இருக்கிறது. அந்த 5 இருந்தாலும் அதில் பற்று இல்லாமல் இருக்கிறது
வைராக்கியம், இந்த 6 உடையவர்தான் பகவான்னு சொல்லுவாங்க. திருக்குறளில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். அங்கேயும் பகவன்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுள் வாழ்த்திலே முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு? பகவன் அப்படிங்கிற வார்த்தையத்தை சொல்கிறார். அங்கேயும் பார்த்தேன்னு எழுதலாம் வரும். முதல்ல ஆதி பகவன்ட்டார், 2வது குறளில் வாளறிவன்பார், 3வது குறளில் மலர்மிசை ஏகினான்பார், 4வது குறளில் வேண்டுதல் வேண்டாமை இலான்பார், 5வது குறளில் இருள் சேர் இருவினை சேராம்பார். இதெல்லாம் பாவ புண்ணியம் சேராது. வேண்டுதல் வேண்டாமல் வைராக்கியம் உடையவன்னு அர்த்தம். கரெக்டாக பார்த்தேன்னு வரும். பிறகு பொறிவாயில் ஐந்தவித்தான்ங்கிறது ஆளும் தன்மை, பொறிகளையெல்லாம் அடக்கி ஆளக்கூடியவன். பொறிவாயில் ஐந்தவித்தான். பிறகு தனக்கோமை இல்லாதான். இது செல்வம் புகழ் எல்லாம் அவருக்கு மிஞ்சினது யாரும் கிடையாது. தனக்கோமை இல்லாதான்பார். பிறகு அறாளி அந்தணன் என் குணத்தான். பிறகு இறைவன்கிற வார்த்தையை சொல்வார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அருமையாக திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் கடவுளுடைய லட்சணங்களை அருமையாக சொல்லியிருப்பார். அதை விரிவாக வளர்க்கணும், அது ஒரு பெரிய டாபிக் போகும். சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதில் இருக்கலாம் அப்படி வருது. ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் முதல்ல சொன்னார். கடவுளுக்கு 6 குணங்களில் ஒன்று ஐஸ்வர்யம். அது என்னென்னா சர்வசக்திமான ஒரு அர்த்தம் இருக்குது. அனைத்தையும் ஆளும் தன்மை, தனது அனைத்து இந்திரியங்களையும் ஆள்பவன். திருக்குறளில் பொறிவாயில் ஐந்தவித்தான்ட்டார் அவர். எல்லாத்தையும் அடக்கக்கூடியவன். 6வது குறளில் வருது. பிறகு புண்ணியம். உண்மையிலே பெரிய புண்ணியம் எது தெரியுமா? பாப புண்ணியம் 2லையும் ஒட்டாமல் இருக்கிறது. அவருக்கு 2மே கிடையாது. நன்மை தீமை 2லும் வரக்கூடிய ஒரு ஒட்ட. இருள் சேர் இருவினையும் சேராதவன்ட்டார் அங்கே. கரெக்டாக இதே இதை பார்த்தேன்னு இறக்குள்ள அப்படியே ஒப்பிடலாம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்படிங்கிறார். பிறகு 3வது புகழ், 4வது செல்வம். இது தனக்கோமை இல்லாதான்ங்கிறத கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஓமை சொல்ல முடியும். இப்போ அழகான முகம் சந்திரனை போல, சூரியனை போல் பிரகாசம் உடையவன், சிங்கத்தை போல் வீரம் உடையவன். கடவுளுக்கு யாரை அவமானம் சொல்லி? அவருக்கு மேலே ஒன்று பெருசாக இருந்தால் தான் அவமானம் சொல்ல முடியும். அவருக்கு மேலே யாருமே இல்லை. இது ஒரு பெரிய தத்துவம். தனக்கு ஓமை இல்லாதான். ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஓமை சொல்லலாம். சிவனை கூட விஷ்ணுவை போல பெரியான்னு சொல்லிவிடலாம், விஷ்ணுவை சிவன் போல பெரியவன் சொல்லலாம். அனைத்துக்கும் ஆதாரமான கடவுளை ஒன்று ஓமை சொல்லிட்டீங்கன்னா அதே பெரிய ஆளாயிரும். புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய இதில் இருக்கும். இப்போ அனைத்து புகழ் அனைத்து செல்வம் இவருக்கு இணை யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர் தான் பகவான்கிறார். அதனால் அந்த வார்த்தை அங்கே தனக்கோமை இல்லாதான் அப்படிங்கிறார். அப்படிப்பட்டவனை சேர்ந்தா மனக்கவலை, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அதாவது இதில் ஒரு பெரிய ரகசியமே இருக்குது அவர் சொன்னதில். மற்றதுலாம் சொல்லுவார். இந்த மனக்கவலை மாற்றல் அறிதுங்கிறது பரம்பொருள் தத்துவம் ஒன்று தான், தனக்கோமை இல்லாதது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் முழு கவலையை அடியோடு நீக்க முடியும். இங்கே ஆத்ம தத்துவம் சொல்கிறோமே, அது யார்? ஆத்மாவுக்கெனே வேறு ஆத்மா கிடையாது. அதை புரிஞ்சுட்டாதான் முழு துயரம் போகும். அங்கே தான் துயரம், மனக்கவலை மாற்றல் அறிதுன்ட்டார் அங்கே. அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 6 பகவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த அர்த்தமெல்லாம் இருக்குது. பிறகு அறிவு, அதாவது சர்வஜ்ஞன் அர்த்தம். நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு தான் இருக்குது, கொஞ்சம் அறிகிற ஆற்றல். அது 2வது குறளில் சொல்கிறார். கற்றதனால் ஆயபயன் எண்கள் வால் அறிவன் அப்படின்ட்டாருங்க. நீ என்ன படித்தாலும் எல்லாவற்றையும் அறிந்த அந்த இறைவனை அறிய வேண்டும். அப்போ தான் அவனுக்கு பயன் இருக்குது. அது வால் அறிவன் சொன்னால் நம்மளுக்கு அல்பறிவு, கொஞ்சம்தான் தெரியும். ஆனால் பகவானுக்கு இந்த உலகம் இல்லை, பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினுடைய என்ன அதனுடைய சாதகம் பூரா அவர்கிட்ட இருக்கும். நம்மளுக்கு இந்த பிறவியே தெரியாது. 4வது அத்தியாயத்தில் பகவான் சொல்வார், உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் கடந்து விட்டன, நீ அவற்றை அறியாய், நான் அறிவேன்பார். ஏன்னா அவருக்கு தெரியும். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், இப்போ நடக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பாவம் செஞ்சனோ அப்படிம்போம், என்ன புண்ணியம் செஞ்சனோன்னு கிட்டிருப்போம். அவர் எல்லாம் கணக்கு வச்சுருப்பார். டோட்டல் கணக்கு அவர்கிட்ட இருக்கும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, கொசுவிலேருந்து தேவர்கள் வரைக்கும் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி போகிற அவர் கம்ப்யூட்டரில் இருக்கும். யார் கம்ப்யூட்டரில்? அதுக்கு பேர் வாளறிவன்னு பேர். பேரறிவு படைத்தவன் அவர். பிறகு எல்லாம் இருந்தாலும் கூட அதில் பற்று வந்துடக்கூடும், ஆணவம் வந்துடக்கூடும். அதில் ஒட்டாமல் இருக்கிறவர், வைராக்கியம் உடையவர், பற்றற்று இருப்பவர், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி 6 குணம். பிறகு திருக்குறள் இன்னொரு இடத்துல என் குணத்தான் வருது பகவானுக்கு. ஏன்னா கடவுளுங்கிற வார்த்தை பகவான் வர்றதுனால இந்த விளக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா அடுத்து பகவான் வாச்சா நிறைய வரும். பகவானுக்கு இப்படிப்பட்ட லட்சணங்கள் உடையவர் பகவான் கிருஷ்ணர்.
அது வேறு யாராக இருந்தாலுமே இந்த குணமெல்லாம் இருந்தால் ஒரு பெரிய மகானாக இருந்தால் என்ன பண்ணுவான், அவரையும் நம்ம பகவான்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சக்தி எல்லாம் இருந்தால் முற்றும் அறிந்த ஞானி அவர் பகவான் வியாச பகவான்கிறோம். வியாசர பகவான் தானே சொல்கிறோம், வியாச பகவான். ஏன்னா அவருக்கு இருந்த ஆற்றலை அளவிடவே முடியாது. 18 புராணங்கள், பகவத்கீதை, மகாபாரதம் எவ்வளோ எழுதியிருக்கிறார் அவர். பிரம்மசூத்திரம் எல்லாம் எழுதினவர் வியாச பகவான். பிறகு கடவுளுக்கு இதில் திருக்குறள் எண்குணத்தான்னு ஒன்று சொல்கிறார். அதுலேயும் இதெல்லாம் வருது. எண்குணத்துக்கு அங்கே விளக்கம் சொல்கிறாங்க. அதுக்கையும் தன்னை வயப்படுத்தியவன், தன்னை ஆளும் தன்னை உடையவன், அது ஒரு குணம். பிறகு பாபமும் புண்ணியமற்றவன், தூய உடம்பினை உடையவன். பிறகு சுயமாகவே அறிவாற்றல் சிற்ஸ்வரூபம், அதாவது உணர்வு ஸ்வரூபமானவன். அந்த நம்மளுக்கு இருக்க உணர்வு அந்த பரம்பொருள் தத்துவத்திலிருந்து வந்தது. சுயம்புவாகவே உணர்வாக இருப்பவன், முற்றும் உணர்ந்தவன். வைராக்கியம் நம்மளுக்கு அவருக்கு வரலை, பிறவிலே வைராக்கிய உடையவன். பிறகு அனைத்தையும் ஆளும் தன்மை, முடிவிலா ஆற்றல், முடிவிலா இன்பம். சொல்லி அது பெரிய டாபிக். எண்குணத்தான் ஒரு வார்த்தை வரும். நீங்கள் பரிமேலழகர் உரையை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அந்த 8 குணத்தை என்னென்னு அவர் விளக்குவாருங்க அந்த திருக்குறளில். எல்லாம் கடவுளுடைய லட்சணங்கள். இங்கே பகவான், ஏன்னா ஆதி பகவான் சொல்லிட்டார் அவர். கரெக்டாக மிச்சம் 9 குறள்லையும் முதல் குறளே சொல்லிட்டார். பகவானுக்கு லட்சணம் அகரமுகல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகங்கிற லட்சணம். அதுக்கு உலகத்துக்கெல்லாம் முதலாக இருப்போன்னு முதல் லட்சணம் சொல்லிட்டார் அவர். இங்கே மற்ற லட்சணங்களும் வரிசையாக சொல்கிறாரு. இங்கே சொல்லிவிட்டு பிறகு நண்பனாக இருந்து உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முகவரை பார்க்கலாம். எப்படின்னா, இந்த துயரத்துக்கு காரணத்தை 2ஆக பிரிக்கலாம். இவனுக்கு துயரத்தில் உட்காந்துருக்கான், அந்த துயரத்தை போக்குறது அர்ஜுனனுடைய வேலை. ஏன்னா சோகத்தோட கண்களில் நீர் நிறைந்து உட்காந்துருக்கவனு மாற்றணுமா இல்லையா, அது நண்பனுடைய கடமை. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃப்ரெண்டு நண்பன் ஒருத்தர் சோகத்தில் இருக்கிறான்னா என்ன பண்ணுவான், அவர் சோகத்துலேயும் நான் முயற்சி அந்த அடிப்படையில் முயற்சி பண்ணுறாரு. பொதுவாக சோகத்தை 2ஆக பிரிக்கலாம். எப்படின்னா, மேலோட்டமான காரணம் டாபிக்கல் ப்ராப்ளம், அடிப்படையான காரணம் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். ஒரு துயரத்துக்கு மேலோட்டமாக ஒரு காரணம் இருக்கும், அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கும். 2ஆக பிரிக்கலாம் இதை. மேலோட்டமான காரணம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், ஒவ்வொரு துயரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அடிப்படையான காரணம் எல்லா துயரத்தையும் சேர்த்து ஒரே காரணம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம. இங்கே மேலோட்டமான காரணம் அதை முதல்ல பார்க்கலாம். அடிப்படையான காரணத்தை உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். பிறகு ஒருத்தனுக்கு துயரம் இருக்குது, அந்த துயரத்தை அவன் நீக்கணும்னா அவன் 4 படியை கடக்கணும். அப்போ தான் அவனாலே நீக்க முடியும். 4 ஸ்டெப்பை கடந்தாத்தேன் அவன் துயரத்தை நீக்க முடியும். அது எப்படின்னா, அதை விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 படிகளை பற்றிய விசாரத்தை நம்ம 3வது ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். முதல்ல இங்கே சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறணும். எனக்கு துயரம் இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு முதல்ல எனக்கு புரிஞ்சுக்கிறணுமா. இல்லை அதெல்லாம் எனக்கு கஷ்டம் இல்லைன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். எனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு புரிகிறது முதல் படி. 2வது, அதுலேருந்து எப்படியாவது நான் வெளியேறணும், அந்த விடுபடணுங்கிற எண்ணம் வரணும். விடுபடணும் முயற்சி பண்ணாமல் இருந்தால், கஷ்டம் இருக்கு இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம். 2வது, விடுபடணுங்கிற எண்ணம் வரணும். 3வது, சில துயரத்தில் விடுபட்டுடலாம், சில துயரம் நம்ம புத்தி அங்கே வேலை செய்யாது, வேலை செஞ்சு விடுபட முடியாது. அப்படி முடியாத பட்சத்தில் என்னுடைய ஆற்றலும் என்னுடைய அறிவும் இந்த துயரத்தை நீக்க பயன்படாதுன்னு புரிஞ்சுக்கிறணும் முதல்ல. பிறகு என்ன, அவனு புரிஞ்சாச்சுன்னா சும்மா உட்காந்துருக்கணும். யாருக்கு நீக்க முடியுமோ அவர்கிட்ட போய் சரணாகதி அடையணும். இப்படி 4 விஷயத்தை கடந்து போனாத்தான் கம்ப்ளீட், அதாவது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தை நீக்க முடியும். இங்கே இவன் முதல் 2 படியை கடந்திருப்பான், இன்னும் சிஷியனை மாறல. என்ன அதனால் என்ன பண்ணுறார், இங்கே டாபிக்கல் ப்ராப்ளத்தை சொல்கிறார், நீக்கிறார். மேலோட்டமான துயர காரணத்தை சொல்லி அவர் நீக்க முயற்சி பண்ணுறார் ஃப்ரெண்ட்லியாக. புரியுதா உங்களுக்கு? மேலோட்டமான காரணம், அடிப்படையான காரணம். முதல்ல ஃப்ரெண்ட்லியாக மேலோட்டமான காரணத்தை முயற்சி பண்ணுறார். காரணம் என்னென்னா, இந்த 4 படிகளை 2 படியத்தையும் கடந்திருக்கான். அந்த 4 படிகளை பற்றி பின்னாடி நான் விரிவாக விளக்குறேன். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, மேலோட்டமான காரணத்தை நீக்க முயற்சி பண்ணுறாரு. பொதுவாக துயரம் பற்றிய கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த துயரத்தை பற்றி மேலோட்டமான காரணத்தை பார்ப்போம். எல்லாருக்கும் துயரம் இருக்குது, பொதுவாக இருக்குது. அந்த துயரத்துக்கு பல காரணங்கள் நாம் சொல்கிறோம், பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அர்ஜுனனும் துயரத்தில் அமர்ந்திருக்கான், பற்றுனால
இவனுக்கு துயரம் வந்துச்சு, அந்த துயரத்தினால இவன் அமர்ந்திருக்கான். பகவான் கடமை என்ன? அந்த துயரத்தை போக்கணும். இவன் முதல்ல அந்த ஸ்டேஜுக்கு அந்த அடிப்படையான காரணத்தை உணராததுனால இவர் என்ன பண்ணிட்டார், மேலோட்டமாக துயரத்தை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். பொதுவாக துயரம்ங்கிறது டோட்டலாக காமனாக எல்லாருக்கும் போதும். இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. துயரப்படாத மனுஷன் ஒரு ஆள் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். இந்திரனுக்கு துயரம் இருந்துச்சா இல்லையா? இந்திரன் ஆகிட்டா பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறான். அவன் பட்ட கஷ்டம் அசுரர்களுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் எப்போ பார்த்தாலும் அசுரர்களோட யுத்தம் தான். சரினா ஓடி ஒளிஞ்ச கதையெல்லாம் இருக்குது. இந்திரன் ஓடி ஒளிஞ்ச கதையெல்லாம் இருக்குது. அவனை சிறப்பிடிச்ச கதையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். துயரம் இஸ் எல்லாருக்கும் பொதுவானது. பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு சந்திரபாபு நாயுடு பாட்டு இருக்குது, சினிமா பாட்டு. பிறந்ததுலேருந்து சாகிறது வரைக்கும் அழுகிறதேன் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தரை பார்த்து நீங்கள் பொதுவாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டு வர்றாரு, அண்ணா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பார். நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படிப்பார். 2 மணி நேரம் கேட்டேன், சரி எப்படி இருக்காண்ணா? எல்லாம் நல்லா இருக்குது, இந்த பையன் இருக்கானே அப்படிமா அப்படின்னு அவர் ஆரம்பிப்பான். பிறகு ஒன்று வந்து வாட்சிருக்கு, அது பிறகு அதுக்கு வந்து அதுன்னு சொல்லிடுவான். அது வந்து வாட்சிருக்கே அப்படிம்பான். அது மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம். அதுங்கிற வார்த்தை, அது ஒன்று வந்து வாட்சிருக்கே அப்படின்னு ஆரம்பித்தா போயிடும். பிறகு முதல்ல நல்லா இருக்கேன்பாங்க. அப்படி தானே இருக்க. யாருமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன்னு பொதுவாக சொல்கிற பிள்ளைங்க உள்ளே போய் பார்த்தா ப்ராப்ளம் எல்லாத்தையும் இருக்கும். நான் ஆரம்ப காலத்தில் சாமி கூட நிறைய சுற்றுவேன். பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, அவங்க வீட்டில் போய் தங்கியிருப்பேன். பார்த்தா எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க புலம்புறதை பார்த்தா எவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவங்களுக்கும் சோகமா? இவங்களுக்கு வெளியே மாலை மரியாதை அத்தனை இருக்கும், செல்வம் கோடிக்கணக்கில் குமிஞ்சு கிடக்கும். அப்படிப்பட்ட வீட்டிலலாம் சாமி தங்குவார். கூட போயிருக்கேன், எனக்கு குருநாதர் கூட. ஆனால் அவங்க வந்து சாமிகிட்ட சாமி சொல்வார், அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும்பார். தனியாக ரூமில் உட்காந்து பேசுவாங்க, கவலையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த கவலைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. இந்த கவலை பொதுவாக இருக்குது, எல்லாருக்கும் கவலைகள் இருக்குது. ஒருத்தர் சொன்னார், இந்த சந்தோஷங்கிறது என்னன்னா 2 துயரத்துக்கு உண்டான இடைவெளியா. இந்த சந்தோஷங்கிறது 2 துயரத்துக்கு உண்டான இடைவெளிதான் சந்தோஷம்னார் ஒருத்தர். அப்படிதான் மனித வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிறார். புத்தர்கிட்ட ஒரு கதை எல்லாரும் கேள்வி கேட்டதான், என் குழந்தையை பிழைக்க வைக்கணும்னு சொல்லி புத்தர்கிட்ட ஒரு அம்மா போய் கேட்டுச்சுல. அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்? யார் வீட்டில் மரணம் இல்லையோ அவங்க வீட்டில் அரிசி எடுத்துகிட்டு வா, ஏதோ வாங்கிட்டு வாங்குறாரு. சரி, இது என்ன ஈஸி நினச்சிட்டு போகுது. அப்போ போய் கேட்டால் ஒரு வீட்டில் கூட மரணம் அடையாத வீடு இல்லை. அப்போ எல்லா வீட்லேயும் மரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம வீட்டிலே அதே மாதிரி நடந்து பேசாமல் வந்துருச்சு. அது மாதிரி துயரம்ங்கிறது நீங்கள் ஆரம்பிச்சு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் துயரம் இருக்குது. ஆனால் எல்லோரும் நாம் படாத கஷ்டம் உலகத்தில் யாரும் பட்டதில்லைன்னு எல்லாரும் சொல்லுவோம். இருக்கா இல்லையா? சொல்கிற மாதிரி நாம் படாத கஷ்டம் உலகத்தில் யாரும் பட்டிருக்க முடியாதும்பா. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடான்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகிருக்கு, இல்லை குழந்தைக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தாங்குகிற துயரத்தைன்னு கொடுப்பார். ஒருத்தன் தாங்க முடியும்னு வச்சுக்கோ, பெரிய துயரத்தை கொடு, அந்த துயரத்தை நீங்கள் பார்த்து இறந்தே போயிடுவான். அவனுக்கு அது அவ்வளோ இன்னொருத்தர் சின்ன காயம்பட்டால் தாங்க முடியாது. ஒரு சின்ன காயம்பட்டால் ஒரு சின்ன லாஸை தாங்க முடியாது. அதுக்கு மேலே துயரம் வந்துச்சுன்னு மயக்கம் போட்டுருவான். கடவுள் அதையே வச்சுருக்காரு. நீங்கள் சோக வீட்டில் பாருங்கள், ரொம்ப சோகப்பட்ட மயக்கத்துக்கு போயிடுவாங்க. ரொம்ப அழுதாங்கன்னு வச்சுக்க மயக்கத்துக்கு போயிடுவாங்க. எப்பயுமே காயம் கூட தாங்குற அளவுக்கு சக்தி இருந்தால் முடிச்சுக்கிட்டு இருப்பான். தாங்க முடியாத அளவு காயம் பட்டுச்சுன்னா மயங்கிடுவான். கடவுளே அப்படி ஒரு சூழ்நிலை வச்சுருக்காரு பகவான். அதனால் தாங்க முடியாத துயரம்ங்கிறது கிடையாது. தாங்க முடியாத துயரம்னு நம்மளை அன்கான்ஷியஸ் கொண்டு போயிடுவார் பகவான். அதனால் இந்த துயரம்ங்கிறது என்னென்னா எல்லாருக்கும் யார் துயரம் இல்லாமல் இருக்குன்னா பகவானை தவிர, நிறை ஞானியை தவிர. நிறை ஞானிக்கு கூட உடம்புல கஷ்டம் இருக்கும், மனசில் துயரம் இருக்காது, உடம்புல கஷ்டம் வரும். அதனால் இது பொதுவானது. ஆனால் மேலோட்டமாக பார்த்தா பல காரணம் இருக்குது, அடிப்படையான காரணம் ஒன்றா இருக்குது. அதில் அடிப்படையான காரணத்தை பிறகு பார்ப்போம். இப்போ மேலோட்டான காரணத்தையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ மேலோட்டான காரணம் பார்க்கலாம். ஒரு குழந்தை இருக்குது, அது வந்து என்ன கஷ்டம்னு கேட்டால்
பக்கத்து குழந்தை இப்போ பலூன் வச்சு விளையாடுது, உடனே இவருக்கு சோகம் வந்துடும். இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சோகம், வாங்கி கொடுத்த உடனே தூக்கம் போயிடும். அதுக்கு சோகத்துக்கு காரணம் என்ன? பலூன் இல்லை, ஐஸ்கிரீம் இல்லை. பலூனையும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சோகம் போயிடும். அடுத்த சோகம் எப்போ இருங்க? பொம்மை வேணும்னு ஆரம்பிக்கும். அடுத்த துயரம் என்னாகும்? அந்த துயரம் போயிட்டு அடுத்த துயரம் ஆரம்பிச்சு. இப்படி தானே இருக்குது. ஒருத்தருக்கு ஏழையாக இருக்கார், அவருக்கு என்ன துயரம்? பணம் இல்லைன்னு துயரம். வசதியான ஒருத்தர் இருக்கார், உடம்பு ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லைன்னு துயரம். அப்படி பணம் இருந்தாலும் பாதுகாக்க முடியலைன்னு துயரம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த துயரத்தை நீக்கின உடனே செகண்ட் துயரம் ஆரம்பிச்சிடும், அடுத்த துயரம் ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கு. இது இப்படித்தான் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் துயரப்படும் பொழுது என்ன நினைக்கணும் தெரியுமா? அடுத்த துயரம் வரப்போகுது, கொஞ்சம் கேப் வரும், இது போயிடும், இது கொஞ்ச நாளில் போயிடும், கொஞ்சம் இடைவெளி வரும், பிறகு வரும், அப்போ பார்த்துக்கலாம்ட்டு இப்படியெல்லாம் நினச்சி பழகணும். வேறு வழி இல்லை. தத்துவம் புரிகிறது வேறு. அதுக்கு முன்னாடி சாதாரண இப்போ அப்படி தான் சொல்ல போகிறார். மேலோட்டமான துயரத்தை நீக்குவதற்கு பகவான் பேச போகிறார். இதெல்லாம் அதுக்கான நான் இதை சொல்கிறேன். அதனால் ஆனால் அடிப்படையான காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா மேலோட்டமான பல இருக்குது. அப்போ அந்த பலதை கொடுத்து நீக்குவோம், பிறகு ஒன்று வரும். ஆனால் அடிப்படையான காரணம் ஒன்றா இருக்கிறதுனால அந்த ஒன்றை நீக்குனா எல்லா துயரம் வராது, என்ன பிரச்சனை வந்தாலும் வராது. அதை பிறகு நீக்குவார். அது ஞானத்தை கொடுத்து நீக்குவார் அவர். அதுக்கு முன்னாடி மேலோட்டமான காரணத்தை நீக்கிறதுக்கு நம்மளை முயற்சி பண்ண தப்பு இல்லை. இது மேலோட்டமாக துயரத்தை நீக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணணும். அடிப்படையான காரணத்தை நீக்கிட்டோம்னா இந்த மேலோட்டமான காரணம் நீங்குதோ நீங்களையோ நாம் சந்தோஷம் இருக்க முடியும். இங்கே மேலோட்டமான காரணத்தை நீக்குவதற்கு நண்பனை போல உபதேசம் செய்கிற அவன் அடிப்படையான காரணத்தை உணர்ந்து சொல்லுவான். அப்போத்தான் என்ன பண்ணுவார்? அதற்கு வேண்டி சிஷியனாக மாறுவான். இப்போ மாறலை, இவன் சோகத்தில் உட்காந்துருக்கான். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு? அந்த அர்ஜுனனை பார்த்து பேச ஆரம்பிக்கின்றார். சிஷியனாக மாறின பிறகு தான் அடிப்படையான காரணத்தை நீக்குவார். இந்த சிஷியனாக மாறலை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சோர்வுடன் அமர்ந்த அர்ஜுனை பார்த்து கேட்குறார், குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். முதல் வரி, இந்த துயரம் எங்கிருந்து உன்னை நெருக்கடியான சூழ்நிலையில் வந்து அடைந்தது? இங்கே என்ன கேட்குறாருன்னா, துயரத்தை எங்கேருந்துப்பா உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு கேட்குறார். கேள்வி கேட்குறாரு. இங்கே வரக்கூடாது, வந்துருச்சு. கஷ்மலம் இதம் அப்படிங்கிறார். கஷ்மலம்னா இந்த துயரம், இதம் எங்கிரு, குதகன்னா எங்கிருந்து, துவா உன்னை, விஷமே நெருக்கடியான இந்த சூழலில் சமுபஸ்திதம் வந்து அடைந்தது. கஷ்மலம்னா துயரம், மோகம், சோகம் எல்லாம் கஷ்மலம். சென்னையில் ஒரு வார்த்தை திட்டுவாங்க எல்லாத்தையும், பார்த்துருக்கீங்களா? சென்னையில் அந்த வார்த்தை திட்டுற வார்த்தை அது, கஷ்மலம் திட்டுவாங்க. ஷோ அடிக்கிறதுக்காக சொல்லுவார் அந்த வார்த்தையை, திட்டு சினிமா படங்களில் சொல்லுவார் அவர். அது கஷ்மலம்ங்கிறார். இந்த கஷ்மலம் ஒன்று எங்கே வந்து சேர்ந்துச்சுங்கிறார். எப்படி திட்டுறாரு பகவான்? ஃப்ரெண்டை தானே திட்ட முடியும். ஃப்ரெண்ட்லியாக சொல்ல, என்னப்பா இது உனக்கு போய் இப்போ எங்கிட்ட இருந்து இப்படிலாம் வந்துச்சு, இப்படிப்பட்ட சோகம், அது எப்படி சண்டை போடுற இடத்துல போய்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய, அது உண்மையிலே கஷ்மலம் தானே. நெருக்கடியான சூழலில் சண்டைக்கு துப்பாக்கி வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான், அப்படியே அழுதுகிட்டு நான் உட்காந்துருந்தேன், சுட்டு போயிடுவான்ல. அதாவது ஊரில் ஒருத்தர் பார்த்தேன், ரெண்டு பேரும் கிளாஸ் வேதாந்தம் படிக்கிறவங்க, கொஞ்சம் தோட்ட வேலை செய்கிறவங்க. ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேரும். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஏதோ வார்த்தை சொல்லிட்டார், சொன்னோம் அந்த இன்னொருத்தர் கோவம் வந்துருச்சு, அடிக்கிறது தூக்கி கம்பெடுத்துட்டு அடிக்க வர்றாரு. இவர் என்ன பண்ண, ஏய் வேதாந்தம் படிச்சுட்டு இப்படி கோவப்பட்டு அடிக்க வர்றியாடேங்கிறாரு. இன்னொருத்தர் அவனை தூக்கி தள்ளி கொண்டு போயிட்டார். அப்போ அடிக்க வர்றேன், வேதாந்தம் படிச்சுன்னு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அவர் கம்பெடுத்து அடிக்க வர்றாரு கோவத்தில். ரெண்டு பேரும் கிளாஸ் எல்லாம் கேட்குறவங்க. ஒருத்தர் கோவம் வந்துருச்சு, இவர் போகணும் எடுத்து தடுக்கணும். ஏய் இவன் பாடுறா வேதாந்தம் படிச்சுட்டு இப்படி கம்பை தூக்கி அடிக்க வர்றியாங்கிறார். கூட இருந்து அடிச்சு இப்படி அடிச்சுட்டு டக்குன்னு மறித்து அவரை தூக்கி கொண்டு போயிட்டார். இது மாதிரி இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அர்ஜுனன்? அவன் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கான், சோகமாக வந்து உட்காந்துருக்கான். இந்த நெருக்கடியான சூழலில் இந்த சோகம் உனக்கு எப்படிப்பா வந்துச்சு? உனக்கு அர்த்தமே இல்லையே. ஃப்ரெண்ட் அப்படி தானே கேட்பேன், ஏன்னா இங்கே போய் இப்போ போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே, கேட்குறோமா இல்லையா? சாதாரணமாக கேட்குறேன். இந்த சூழலில் எப்படி வந்தது? போர்க்களம். அது மட்டும் இல்லை, சமாதானத்துக்கு எல்லா முயற்சியும் பண்ணி
சண்டைக்கு வந்தாச்சு, நெருக்கடியில் வந்து உட்காந்துருக்கான், சமாதானம் பொண்ணுக்கு வேலைக்கு ஆகலை. இப்போ போய் என்ன பண்ண முடியும்? இப்போ போய்கிட்டு நீ இப்படி வந்திருக்கே, இது எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறாரு. போர்னாலே முதல்ல முந்திக்கிட்டு நிற்கிறது யார்? அர்ஜுனன் தான். சண்டைனா முந்திக்கிட்டு வரக்கூடிய ஆள், எதுக்கும் பயப்படாதவன். யார் கூட சண்டை போட்டவன்? பரமசிவன் கூட சண்டை போட்டாள். அப்படிப்பட்டால் இப்படி போய் உட்காந்துருக்கானே அப்படிங்கிறார். பிறகு இதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது. நம்மளே ஒரு வியாபாரி இருக்கார், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, வீட்டில் ஏதோ சோகம் இருக்குது, சோகத்துலேயே உட்காந்து, எப்பா ஏன்ப்பா இப்படியே உட்காந்துருக்க, முதல்ல எந்திரிச்சு போய் வேலையை பார்ப்பா சொல்லுவோமா இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்லியாக இவர் என்ன பண்ணுறாரு, உபதேசம் பண்ணுகின்றார். இன்னொரு கேள்வி கேட்போம். பொதுவாக நல்லா படிக்கிற குழந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, ஃபெயிலாகி போச்சுன்னு, நீ எப்படிப்பா ஃபெயிலான கேட்போமா இல்லைங்களா? நீ எப்படி ஃபெயிலான, நீ எப்படிப்பா அப்படி ஆன அப்படிங்க. அது மாதிரி நீ எப்படி இப்படி இருக்க, உனக்கு எப்படி சோரை வந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில் பகவான் கிருஷ்ணர் கேட்கின்றார். பிறகு இப்படி போர் செய்யாமல் இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிற அடுத்த வார்த்தை சொல். அனாரிய சுஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்தி கரம் அப்படிங்கிறார். அதாவது அனாரிய சுஷ்டம்னா உயர்ந்தவர்களுக்கு ஏற்ற செயல் அல்ல நீ செய்யும் செயல். அனாரிய சுஷ்டம் மேன்மக்களுக்கு ஒவ்வாத செயலை செய்கின்றாய், நீ செய்கின்ற செயல் மேன்மக்களுக்கு ஒவ்வாத செயல். அஸ்வர்க்கியம் சொர்க்கத்தை தடுக்கக்கூடியது. அகீர்த்தி கரம் பழியை தருவது, புகழை தடுப்பது அப்படிங்கிறார். ஒவ்வொன்றா பார்க்கலாம். அனாரிய சுஷ்டம்னா மேன்மக்களுக்கு ஒவ்வாதது, அதாவது உயர்ந்த நிலைகள் இருப்பவங்க செய்கிற செயல் நீ செய்யலை. இப்போ என்னப்பா இப்படி இழிவான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி உயர்ந்தவர்களுக்கு உகந்த செயல் அல்ல நீ செய்யும் செயல். இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறார். அர்ஜுனன் வந்து சத்திரியன், அவன் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன். ஆனால் இதை செய்யலைன்னா கீழான ஆயிடுவான், செய்யலைன்னா கீழ்நிலையை அடைந்தவனாக ஆக்கிவிடுவான். மேன்மக்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்யணும், செய்யலைன்னா அது பெரிய தப்பு. அது இவன் என்ன பண்ணிட்டான், அதை செய்யாமல் போர் புரிய மாட்டேன்னு உட்கார்ந்துட்டான். அதனால் என்ன சொல்கிற, இது நீ சத்திரியனான உனக்கு உகந்தது அல்ல, அனாரிய சுஷ்டம் அப்படிங்கிறார். ஒரு அதிகாரி சோகத்தில் உட்காந்துருக்காரு. எல்லாம் அவர் முன்னாடி ஒரு சட்டவிரோதமான செயலை நடக்குது. பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு டிஎஸ்பி, எல்லாம் ஒரு டிஐஜி இருக்கிறார். அவர் முன்னாடி ஏதோ சோகத்தில் இருக்கார். முன்னாடி எல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். போலீஸோடு இருந்துக்கிட்டு பேசாமல் உட்காந்து எப்படி இருக்கும்? அவருக்கு அது உயர்ந்த செயலா? அவருக்கு ஏற்ற செயல். அவர் முன்னாடி அவர் முன்னாடி நடக்காமல் இருக்கும்போதே அவர் கண்டிக்கணும். இவர் சோகத்தில் இருக்கின்ற, நான் சோகத்தில் இருக்கேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது உயர்ந்தவர்களுக்கு ஏற்ற செயல் இல்லை, அது மாதிரி இவன் இருக்கான். அதனால் என்ன சொல்கிறாரு, மேலோருக்கு ஏற்ற செயலை நீ செய்யலை, கீழோன ஆயிடுவ நீ, அதனால் இது உகந்தது அல்ல அப்படிங்கிறார். திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவதென்பது இழுக்குங்கிறார். இவன் துணிஞ்சுதான் வந்திருக்கான். நல்லா ஆராய்ச்சி பண்ணி, ஆலோசனை பண்ணி, எல்லா முயற்சியும் பண்ணி, படையெல்லாம் திரட்டி, ஆயுதங்கள்லாம் சேகரிச்சுட்டு துணிஞ்சு வந்துச்சுட்டு, துணிந்தபின் எண்ணுவது என்பது இழுக்கூடாதுன்னு நினச்சா வள்ளுவர் அழகாக சொல்லி வச்சிட்டார். அது கூட எங்கே சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், அரசியல் பொருட்பாலில் அரசியலில் சொல்லியிருக்கார். ஒரு அரசன் ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு, அரசன்னா என்ன அர்த்தம், குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, அந்த பொருட்பாலில் அரசன் அரசியல் சொல்வார். அரசனுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு குடும்ப தலைவனுக்கு உகந்தது தான். அந்த அரசியலில் அரசனுக்கு உண்டான லட்சணமெல்லாம் என்ன சொல்கிறாரோ அது பூரா ஒரு குடும்பத் தலைவன், ஊர் தலைவன், நகரத்தலைவன், நாட்டுக்கு ராஜா எல்லாருக்கும் பொருந்தும். அதுதான் சொல்வார், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவின் எண்ணுவதென்பது இழுக்கு. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி செய்யணும். அதுக்கு பிறகு வந்த பிறகு மாட்டேன்னு சொன்னால் அதை மாதிரி ஒரு இழிவானது எதுவுமே இல்லை, அது குற்றமாகுங்கிறார். எல்லாம் வந்துட்டான். அடுத்தது அஸ்வர்க்கியம், சொர்க்கத்தை தடுப்பது அப்படிங்கிறார். இவன் எனக்கு சொர்க்கம் வேணாம்னே சொல்லிட்டான் ஏற்கனவே, எனக்கு சொர்க்கம்லாம் வேணாம் அப்படின்னு முதல் அத்தியாயத்தில் பேசியிருக்கான். ஆனால் பொதுவாக சத்திரியர்கள் சொர்க்கத்தை விரும்புவாங்க. அவர்களுக்கு புகழ்லையும் விருப்பம் இருக்கும், சொர்க்கத்துலேயும் விருப்பம் இருக்கும். பொதுவாக போரில் வீர மரணம் அடைஞ்சான், போரில் ஒருத்தன் வெற்றியோ தோல்வியோ, போரில் இறந்த அவனுக்கு சொர்க்கம். ஏன்னா தேசத்துக்காக
போகிறதுனால அந்த போரில் வீரமரணம் சொல்லுவாங்க. அது வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அவன் சொர்க்கத்துக்கு போவான். நீ இப்படி போர் செய்ய மாட்டேன்னு சொன்னால் உனக்கு சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கத்தை தடுப்பது அப்படிங்கிறார். இன்னொரு அர்த்தம் புரியலாம். நீ சொர்க்கம்னு என்ன ஆனந்தமாக இருக்கிறது, அதெல்லாம் போயிரும்ப்பா, உனக்கு சந்தோஷமே உனக்கு போயிடும், சொர்க்கத்தை எல்லாம் தடுக்கும் அப்படிங்கிறார். இவன் உயிரோடு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போனான் தெரியுமா? வனவாசல் ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தான் ஒரு தடவை. அப்புறம் நீ மகாபாரதம் படிச்சேன்னா தெரியும். சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தவன் இடையில அப்படியே போயிட்டு வந்தவன். அப்படி போயிட்டு வந்திருக்கும்போது நீ இதெல்லாம் பண்ணேன்னா நீ இறந்த பிறகும் போக முடியாது. அதனால் இந்த செயல் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதையும் தடுக்கும் அப்படிங்கிறார். பிறகு அகீர்த்தி கரம், பழியை தருவது, புகழை தராது. சத்திரியர்களுக்கு எப்பயுமே புகழில் ஆசை. யாரும் இவர்கள்லாம் புலவர்கள்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு புகழ்ந்து போய் அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாங்க, அதில் மயங்கிடுவாங்க. அது மட்டும் பழி வந்துடும்ங்கிறார். உனக்கு பழிச்சொல் வந்துவிடும். ஏன்னா இவன் சொர்க்கம் வேணான்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் சொர்க்கத்தை தடுத்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்ல, பழி வந்துடும்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா பழிச்சொல்லுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. இவன் அதை சொல்கிறான், பழி வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறான். போர் செஞ்சால் பழி வந்துடும்னு இவன் சொல்லியிருக்கான் முன்னாடி முதல் அத்தியாயத்தில். இங்கே என்ன சொல்கிறாரு, நீ போர் செய்யலைன்னா உனக்கு பழி வந்துடும், பழிச்சொல் வந்துவிடும், புகழை உனக்கு கிடையாது அப்படிங்கிறார். அதாவது சத்திரியர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் பழி வந்துச்சுன்னா உயிரை கூட அவங்க திறந்துருவாங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன பண்ணான், கண்ணகி சிலம்பு விஷயத்தில் ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே பழிச்சொல் வந்துடும் இறந்தே போயிட்டான். சோழன் என்ன பண்ணான், தன் மகனை தேர்காலில் இட்டு கொண்டான். ஏன்னா பழி வந்துடக்கூடாது. ஒரு அரசன் பழிச்சொல் வரக்கூடாதுங்கிறது எல்லாரும் இது பண்ணுவாங்க. அது இவன் தசரதன் கூட என்ன பண்ணார், விஷம் பொய் சொல்லிட்டு போயிருக்கலாம், பொய் சொன்னேங்கிற பழி வந்துடக்கூடாதுன்னு தவிப்பார். தவிச்சு இறந்து போயிடுவார். ஆனால் அந்த சொன்னவொடனே இவன் போயிடுவான் காட்டுக்கு. ஏன்னா அப்போ அந்த பழிச்சொல் வரக்கூடாதுங்கிறது சத்திரியர்கள் ஒரு தன்மையாக இருக்கிறதுல அது வந்துடும்பா, நீ அது பண்ணிடாத அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அதில் திருக்குறளில் கூட இருக்குது, இந்த பழிச்சொல் வரக்கூடாதுங்கிறதுக்கு இல்வாழ்க்கையில் ஒரு குறள் இருக்குது. அதே மாதிரி நம்ம அரசியல் அமைச்சு இதுலேயும் சொல்வார், பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞாற்றும் இல். இல்லறத்தில் இருக்கவனுக்கு பழி வரக்கூடாதுன்னு விரும்புவான். அது சொல்கிறார், இது பழிக்கு அஞ்சி பகுத்துண்டு வாழ்கின்றவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படாதான். பொதுவாக இல்லறத்தில் பழிக்கு அஞ்சு வாழ்ந்தால் அவங்களுக்கு எந்த குறையும் வராது. அதே இது பொறுப்பாளர் சொல்வார், அமைச்சு அப்படிங்கிறது அரசியல் வரம்பு சொல்வார், பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் களிநல் குறவே தலை. அதாவது பழிபாவம் செய்து பெரும் செல்வத்தை விட சேரும் செல்வத்தை விட வறுமையே மேலுங்கிறார். பழியினுடைய இழிவை பற்றி 2 குறள் அழகாச்சு. இல்லறத்துலேயும் சொல்கிறார், அமைச்சுங்கிற அதிகாரத்தில் அந்த அரசியல் அதுலேயும் சொல்வார். ஏன்னா பழிங்கிறது வரக்கூடாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறது, பழி வந்துடும்பா, உனக்கு புகழை தடுத்துரும்பா, அதனால் நீயே எந்திரிச்சு சண்டை பிடி, சண்டை செய்ய அப்படிங்கிறார் இவர். அதனால் இங்கே பொதுவாக உபதேசம் என்னன்னா, பழி வரும், சொர்க்கம் கிடைக்காது, நீ செய்வது பெரியோர்கள் செய்யும் செயல் அல்ல. அது மட்டும் இல்லை, வரக்கூடாத இடத்துல நெருக்கடியான சூழல் இந்த மாதிரி உனக்கு வந்திருக்கு, இதுவும் பெரிய தப்பு. அதனால் சோகத்தையும் சோர்வையும் நீக்கி விடு அப்படின்னு நண்பனை போல் இங்கே உபதேசம் பண்ணுறார். அடுத்த ஸ்லோகத்துலேயும் அதை சொல்வார். அங்கே அந்த அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கும்பொழுது 4 படிகள் இருக்குது பற்றி அதை நம்ம பார்க்கலாம். அதை கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்து முடிச்சிடலாம் 2-3 நிமிஷம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் கூறினார், குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். இப்போ இங்கே 2வது வரியில் அனாரிய சுஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்தி கரம் அர்ஜுனன் இருக்கு. அர்ஜுனான்னு கூப்பிட்றார். கடைசி வார்த்தை அர்ஜுனா, ஏ அர்ஜுனா. முதல் வரி 2வது பகுதியில் இருக்குது, குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே. விஷமேனா நெருக்கடியில், பொருத்தமில்லாத இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் விஷமே. 2வது வரி அடுத்து பார்க்கணும். இந்த விஷயமேங்கிறத எடுத்துகிட்டு இப்போ 2வது வரிக்கு அர்த்தம் பார்க்கணும். ஆனால் அப்படி பிரித்து பார்த்தா தான் கரெக்டாக வரும். அனாரிய சுஷ்டம், அனாரிய சுஷ்டம்னா மேன்மக்களுக்கு ஒவ்வாததும், அஸ்வர்கியம் ஸ்வர்க்கத்தை தடுப்பதும்,
அதுக்கடுத்த வார்த்தை 2வது வரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அனாரிய சுஷ்டம் அஸ்வர்க்கியம். அதை பிரித்தோம்னா அகீர்த்தி கரம் அர்ஜுன. அகீர்த்தி கரம்னா பழியை தருவதுமான. ஏ அர்ஜுனா, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில், பொருத்தமில்லாத இந்த காலத்தில் மேன்மக்களுக்கு ஒவ்வாததும் சுவர்க்கத்தை தடுப்பதும் பழியை தருவதுமான. முதல் வரி குதஸ்துவா கஷ்மலமிதம். இதம்னா இந்த, கஷ்மலம் இந்த கவலை, அதாவது உள்ளச்சோர்வு, மோகம், பற்று, கவலை எல்லாம், இதுக்கெல்லாம் சேர்ந்து என்ன பேர்? கஷ்மலம்னு பேர். இந்த கஷ்மலம், இந்த கவலை, இந்த சோர்வு அல்லது இந்த மோகம், குதக முதல் வார்த்தை எங்கிருந்து, துவா குதக குதஸ்துவான்ற பிரிச்சோம்னா குதக துவா. துவான்னா உன்னை. அந்த முதல் வரையில் கடைசி வார்த்தை சமுபஸ்திதம் அடைந்தது. இந்த கஷ்மலம் எங்கிருந்து உன்னை அடைந்தது? ஸ்ரீ பகவான் கூறினார், ஓ அர்ஜுனா, நெருக்கடியில், இந்த பொருத்தமில்லாத இந்த காலத்தில் மேன்மக்களுக்கு ஒவ்வாததும் ஸ்வர்க்கத்தை தடுப்பதும் பழியை தருவதுமான இந்த கவலை எங்கிருந்து உன்னை வந்து அடைந்தது? இந்த 2வது ஸ்லோகத்தில் கருத்து என்ன உபதேசம் சொன்னால், பொதுவான உபதேசம், குருவாக அல்ல நண்பனாக சொல்கிறார். நெருக்கடியான, அதாவது போர்க்களத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் நீ சோகத்துடன் போர் புரிய மாட்டேன் என்பது பொருந்தாது. அதை இங்கே உபதேசம். இதனால் வரும் கேடு என்ன? பெரியோர்கள் செய்யும் செயல் அல்ல. அதனால் நீ கீழோனாக ஆகிவிடுவாய். சொர்க்கத்தை தடுத்துவிடும், புகழை தடுத்து பழியை தந்துவிடும் அப்படின்னு சொல்லி நண்பனை போல உபதேசிக்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்துலேயும் கொஞ்சம் திட்டுவார். ஃப்ரெண்டை திட்டலாம்ல, அதனால் பேடின்னு திட்டுவார். திட்டிட்டு உபதேசம் பண்ணுவார். பிறகு இவன் முழுமையாக தகுதி ஆகிருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தத்துவத்தை ஆரம்பிச்சிடுவார். அங்கே தான் நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும். அப்போ தூங்கிக்கிடலாம். அப்போ பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.